ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. एक बड़े जंगल में एक नदी बह रही थी. அந்த ஆற்றின் கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது. उस नदी के किनारे एक बड़ा जामुन का पेड़ था. அந்த மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. उस पेड़ पर एक बंदर रहता था. அந்த குரங்கின் பெயர் ரக்தமுகன். उस बंदर का नाम रक्तमुख था. அவன் தினமும் அந்த மரத்தில் இருந்த சுவையான நாவல் பழங்களை சாப்பிடுவான். वह हर दिन उस पेड़ के स्वादिष्ट जामुन खाता था. அதே ஆற்றில் ஒரு முதலை தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தது. उसी नदी में एक मगरमच्छ अपनी पत्नी के साथ रहता था. ஒரு நாள் அந்த முதலை நாவல் மரத்தினடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. एक दिन वह मगरमच्छ जामुन के पेड़ के नीचे आराम कर रहा था. குரங்கு முதலையை பார்த்து, நண்பனே, நீ பசியாக இருக்கிறாயா என்று கேட்டது. बंदर ने मगरमच्छ को देखा और पूछा, मित्र, क्या तुम भूखे हो? முதலை, ஆமாம், நான் வெகு தூரம் பயணித்து வந்தேன், எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றது. मगरमच्छ ने कहा, हाँ, मैंने बहुत दूर तक यात्रा की है, मुझे बहुत भूख लगी है. குரங்கு சில நாவல் பழங்களை பறித்து முதலைக்கு கொடுத்தது. बंदर ने कुछ जामुन तोड़े और मगरमच्छ को दिए. முதலை அந்த பழங்களை சாப்பிட்டு மிகவும் மகிழ்ந்தது. मगरमच्छ वह फल खाकर बहुत खुश हुआ. அந்த பழங்கள் மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருந்தன. वे फल बहुत मीठे और स्वादिष्ट थे. அன்று முதல் குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களாயினர். उस दिन से बंदर और मगरमच्छ अच्छे दोस्त बन गए. முதலை தினமும் மரத்தடிக்கு வரும், குரங்கு அதற்கு பழங்களை கொடுக்கும். मगरमच्छ हर दिन पेड़ के नीचे आता और बंदर उसे फल देता. அவர்கள் இருவரும் பல மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். वे दोनों घंटों बातें करते रहते. ஒரு நாள் முதலை சில பழங்களை தனது மனைவிக்காக வீட்டுக்கு எடுத்துச் சென்றது. एक दिन मगरमच्छ कुछ फल अपनी पत्नी के लिए घर ले गया. முதலையின் மனைவி அந்த இனிப்பான பழங்களை சாப்பிட்டு ஆச்சரியப்பட்டாள். मगरमच्छ की पत्नी उन मीठे फलों को खाकर हैरान रह गई. அவள் தன் கணவனிடம், இந்த பழங்கள் அமிர்தம் போல இருக்கின்றன என்றாள். उसने अपने पति से कहा, ये फल अमृत जैसे हैं. பிறகு அவள், தினமும் இந்த இனிப்பான பழங்களை சாப்பிடும் உங்கள் நண்பனின் இதயம் எவ்வளவு இனிப்பாக இருக்கும் என்று சிந்தித்தாள். फिर उसने सोचा, हर दिन इन मीठे फलों को खाने वाले तुम्हारे दोस्त का दिल कितना मीठा होगा. அவள் முதலையிடம், எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும், அது இதைவிட சுவையாக இருக்கும் என்று கேட்டாள். उसने मगरमच्छ से कहा, मुझे उस बंदर का दिल चाहिए, वह इससे भी ज्यादा स्वादिष्ट होगा. முதலை அதிர்ச்சி அடைந்தது. मगरमच्छ हैरान रह गया. அது, அவன் என் நண்பன், நான் அவனுக்கு துரோகம் செய்ய முடியாது என்று மறுத்தது. उसने मना करते हुए कहा, वह मेरा दोस्त है, मैं उसे धोखा नहीं दे सकता. ஆனால் முதலையின் மனைவி பிடிவாதமாக இருந்தாள். लेकिन मगरमच्छ की पत्नी अपनी बात पर अड़ी रही. அவள், நீங்கள் குரங்கின் இதயத்தை கொண்டு வராவிட்டால் நான் பட்டினி கிடந்து இறந்து விடுவேன் என்று மிரட்டினாள். उसने धमकी दी, अगर तुम बंदर का दिल नहीं लाए तो मैं भूखी रहकर जान दे दूंगी. வேறு வழி இல்லாமல் முதலை தன் நண்பனை ஏமாற்ற ஒப்புக்கொண்டது. कोई और रास्ता न देखकर मगरमच्छ अपने दोस्त को धोखा देने के लिए तैयार हो गया. மறுநாள் முதலை சோகத்துடன் குரங்கின் இடத்துக்கு சென்றது. अगले दिन मगरमच्छ उदास होकर बंदर के पास गया. அது குரங்கிடம், நண்பனே, என் மனைவி உன்னை விருந்துக்கு அழைத்திருக்கிறாள் என்று பொய் சொன்னது. उसने बंदर से झूठ बोला, मित्र, मेरी पत्नी ने तुम्हें दावत पर बुलाया है. குரங்கு மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டது. बंदर खुशी खुशी तैयार हो गया. ஆனால் குரங்கு, எனக்கு நீந்த தெரியாதே,
நான் எப்படி வருவேன் என்று கேட்டது. लेकिन बंदर ने पूछा, मुझे तैरना नहीं आता, मैं कैसे आऊंगा? முதலை, கவலைப்படாதே, என் முதுகில் ஏறிக்குள், நான் உன்னை பாதுகாப்பாக கொண்டு செல்கிறேன் என்றது. मगरमच्छ ने कहा, चिंता मत करो, मेरी पीठ पर बैठ जाओ, मैं तुम्हें सुरक्षित ले जाऊंगा. குரங்கு நம்பிக்கையுடன் முதலையின் முதுகில் ஏறி அமர்ந்தது. बंदर भरोसे के साथ मगरमच्छ की पीठ पर बैठ गया. அவர்கள் ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்றனர். वे नदी के बीच में पहुंच गए. அங்கே முதலை உண்மையே சொல்ல ஆரம்பித்தது. वहां मगरमच्छ ने सच बताना शुरू किया. அது, நண்பனே, என்னை மன்னித்துவிடு, என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டும் என்றது. उसने कहा, मित्र, मुझे माफ कर दो, मेरी पत्नी को तुम्हारा दिल चाहिए. குரங்கு அதிர்ச்சி அடைந்தது, ஆனால் அது பயப்படவில்லை. बंदर हैरान हुआ, लेकिन वह डरा नहीं. அது புத்திசாலித்தனமாக ஒரு திட்டம் தீட்டியது. उसने होशियारी से एक योजना बनाई. குரங்கு சிரித்துக்கொண்டே, அடடா, நீ இதை முன்பே சொல்லியிருக்க கூடாதா என்றது. बंदर ने हंसते हुए कहा, अरे, तुम्हें यह पहले नहीं बताना चाहिए था. முதலை குழப்பத்துடன், ஏன் என்று கேட்டது. मगरमच्छ ने उलझन में पूछा, क्यों? குரங்கு, நான் என் இதயத்தை பத்திரமாக நாவல் மரத்தின் பொந்தில் வைத்திருக்கிறேன் என்றது. बंदर ने कहा, मैंने अपना दिल सुरक्षित रूप से जामुन के पेड़ की खो में रखा है. அது மேலும் சொன்னது, நாம் உடனே திரும்பி சென்று அதை எடுத்து வருவோம். उसने आगे कहा, चलो तुरंत वापस जाकर उसे ले आते हैं. முட்டாள் முதலை குரங்கின் வார்த்தைகளை நம்பியது. मूर्ख मगरमच्छ ने बंदर की बातों पर विश्वास कर लिया. அது குரங்கை மீண்டும் கரைக்கு அழைத்துச் சென்றது. वह बंदर को वापस किनारे पर ले गया. கரை வந்தவுடன் குரங்கு ஒரே தாவாக தாவி மரத்தின் உச்சிக்கு சென்றது. किनारे पहुंचते ही बंदर एक छलांग लगाकर पेड़ की चोटी पर चढ़ गया. அது மேலே இருந்து, முட்டாள் முதலையே, இதயம் யாராவது உடலை விட்டு தனியாக இருக்குமா என்று கேட்டது. उसने ऊपर से पूछा, मूर्ख मगरमच्छ, क्या दिल कभी शरीर से अलग हो सकता है? குரங்கு தொடர்ந்து சொன்னது, நீ என் நம்பிக்கையை உடைத்து விட்டாய், இனி நாம் நண்பர்கள் இல்லையோ. बंदर ने आगे कहा, तुमने मेरा भरोसा तोड़ा है, अब हम दोस्त नहीं हैं. முதலை தனது முட்டாள்தனத்தை நினைத்து வெட்கப்பட்டது. मगरमच्छ अपनी मूर्खता पर शर्मिंदा हुआ. அது தன் நல்ல நண்பனையும் இழந்தது, மனைவியின் ஆசையையும் நிறைவேற்ற முடியவில்லை. उसने अपने अच्छे दोस्त को भी खो दिया और अपनी पत्नी की इच्छा भी पूरी नहीं कर सका. நீதி, ஆபத்தான நேரத்தில் புத்திசாலித்தனம் உயிரை காப்பாற்றும். नैतिक, संकट के समय बुद्धिमानी जान बचाती है.